என்ன பாஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ₹1 கூட கையில தங்க மாட்டேங்குதே. நாம மட்டும் ஏன் எப்பவும் இப்படியே இருக்கோம்னு யோசிக்கிறீங்களா? உலகத்துல இருக்கிற 95% பேர் பண்ற அதே தப்ப நீங்களும் பண்றீங்களா? இல்ல அந்த 5% பணக்காரங்க பண்ற மேஜிக் உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு இந்த வீடியோல திருவள்ளுவர் சொன்ன அந்த அதிசய தீர்வு என்னன்னு அறிவியலோட சேர்த்து பார்க்க போறோம். வீடியோவோட முடிவுல உங்க மைண்ட் செட்டே மாற போகுது பாருங்க. முதல்ல உங்கள் மூளையில் இருக்கும் கூகுள் சர்ச், அதாவது எண்ணமே செல்வம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் பணக்காரன் கிட்ட தான் போய் சேரும்னு. இதுக்கு பின்னால ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நீங்க நினைக்கிறது எல்லாம் பெருசா இருக்கணும். அறிவியல்ல இதுக்கு பேரு growth mindset. நம்ம மூளையில RAS எனப்படும் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு ஒரு பகுதி இருக்கு. இது ஒரு ஃபில்டர் மாதிரி. நீங்க நான் ஒரு ஏழை, எனக்கு வராதுன்னு நினைச்சா உங்க மூளை கஷ்டத்தையே தேடி பிடிக்கும். ஆனா நான் செல்வத்தை பெற தகுதியானவன்னு நம்பினா வாய்ப்புகள் எங்க இருக்குன்னு உங்க மூளை தேட ஆரம்பிக்கும். இன்னையில இருந்து காசு இல்லைன்னு சொல்றத நிறுத்திட்டு காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு நான் கத்துக்க போறேன்னு சொல்லுங்க. அடுத்தது விடாமுயற்சி என்னும் காந்தம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல ப்ரோன்னு சொல்றீங்களா? அதிர்ஷ்டங்கிறது தானா வராது, நாம உருவாக்குறது. வள்ளுவர் அடிச்சு சொல்றாரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே கைவிட்டாலும் உங்க உடம்ப வருத்தி நீங்க போடுற உழைப்பு கண்டிப்பா சம்பளத்தை கொடுக்கும். அறிவியல்ல இதுக்கு பேரு 10,000 மணி நேர விதி. ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து 10,000 மணி நேரம் செஞ்சா அதுல நீங்க தான் ராஜா. அந்த பயிற்சி உங்க மூளையில புது நரம்பு பாதைகளை உருவாக்கும். டிப்ஸ் என்னன்னா, ஒரே நாள்ல கோடீஸ்வரனாக முடியாது. ஆனா சின்ன சின்ன முதலீடா, அதாவது SIP பண்ணா அந்த விடாமுயற்சி உங்களை ஒரு நாள் பணக்காரன் ஆக்கும். மூணாவது, காலத்தின் அருமை. இதுதான் உலகின் 8வது அதிசயம். பணக்காரங்க நேரத்தை மதிக்கிறாங்க, ஏழைகள் நேரத்தை விரயம் பண்றாங்க. சிம்பிள். வள்ளுவர் சொல்றாரு, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒரு வேலையை செஞ்சா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயத்தை உலகின் 8வது அதிசயம்னு சொன்னாரு. அதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எனப்படும் கூட்டு வட்டி. நேரத்தை நீங்க முதலீடு செஞ்சா அது பணமா மாறி பல மடங்கு பெருகும். இன்னைக்கு நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிற ₹100 20 வருஷம் கழிச்சு லட்சங்களா மாறும். அதுக்கு நேரம் ரொம்ப முக்கியம். நாலாவது விஷயம், ஓட்டப்பானையில தண்ணி ஊத்தாதீங்க. தேவையற்ற செலவை குறைங்க. நிறைய பேருக்கு சம்பளம் கூடும், ஆனா கடன் குறையாது. ஏன் தெரியுமா? வருமானம் வந்தா செலவும் வரும்னு நினைக்கிறாங்க. வள்ளுவர் அழகா சொல்றாரு, ஆகாவாறு அளவு இல்லாயினும் கேடில்லை போகாவாறு அகலாக்கடை. உள்ள வர்ற வருமானம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, வெளியே போற செலவு அதை விட கம்மியா இருக்கணும். அறிவியல்ல இத லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஐபோன் வாங்குறது, EMIல கார் எடுக்கிறது தான் உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம். இதை தவிர்க்க 50-30-20 விதியை பின்பற்றுங்க. 50% தேவைக்கு, 30% ஆசைக்கு, 20% கண்டிப்பா சேமிப்புக்கு. அஞ்சாவது விஷயம், தகுதியை வளர்த்துக்கோங்க. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுங்க. பணம் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வள்ளுவரே சொல்லிட்டாரு. அவர் வாக்குப்படி, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமாகி யாங்கு. பணம் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும். இன்னைக்கு சந்தையில எதுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த திறமையை கத்துக்கோங்க. இதுக்கு பேரு ஹை இன்கம் ஸ்கில்ஸ். பழைய காலத்து அறிவை வச்சுக்கிட்டு புது காலத்துல ஜெயிக்க முடியாது. உங்க மூளையில போடுற முதலீடு தான் அதிக வட்டி தரும். ஆறாவது விஷயம், ஒழுக்கம். இதுதான் நிதியியல் மேஜிக். ஒழுக்கம்னா ஏதோ ஸ்கூல்ல சொல்றதுன்னு நினைக்காதீங்க. நிதியியல் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அறிவியல்ல டிலேட் கிராட்டிபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இன்னைக்கு கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை, உதாரணத்துக்கு தேவையில்லாத ஷாப்பிங்க தள்ளி வச்சா எதிர்காலத்துல பெரிய சொத்து கிடைக்கும். உடனடி ஆசைக்காக கடன் வாங்குறத நிறுத்துங்க. கடன் இல்லாத வாழ்வே நிம்மதியான வாழ்வு. முடிவா ஒரு விஷயம் பாஸ்,
பணங்கிறது ஒரு வெறும் பேப்பர் இல்ல, அது உங்க உழைப்போட, காலத்தோட, எண்ணத்தோட ஒரு விளைவு. வள்ளுவர் சொன்ன இந்த 6 விஷயங்களை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா ஸ்ட்ரெஸ் காணாம போயிரும், செல்வம் உங்களை தேடி வரும். இந்த 6 வழிகள்ல நீங்க எதை முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற பவர்ஃபுல் வாழ்வியல் பாடங்களுக்கு ட்ரை டு ஸ்கை பொன்மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.